Jhansi Home Care Products. Hello friends. முழுக்க இயற்கையான கெமிக்கல் இல்லாத ஒரு பேபி சோப் வந்து எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பேபி சோப் வந்து வெரி நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் வச்சு செய்யக்கூடியது மட்டும் இல்லாம நல்ல கலர் கொடுக்கும் இந்த பேபிக்கு. ஆக்சுவலா வந்து இது நான் எங்க பொண்ணுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்ல கலர் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து 1.5 மில்லியன் வியூஸ்க்கு மேல போயிருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் சோப்பு வந்து நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஆக்சுவலாக நான் வந்து மாநிறம், என் கணவர் கருப்பு. ஆனால் எங்கள் பொண்ணு வந்து மாநிறமாக தான் பிறந்தா. அதுக்கப்புறம் ஒருத்தங்க சொல்லி நான் இதை வந்து செஞ்சதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து என் பொண்ணுக்கு வந்து நல்லாவே கலர் வந்துருச்சு. இப்போ என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி பேர குழந்தைக்காக நான் இப்போ இது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். அந்தளவுக்கு வந்து இது நல்லா ஃபேர்னஸ் கொடுக்குது. இப்போ வந்து நான் இதில் பாசி பயிறு ஒரு 1/4 கிலோ வச்சுருக்கேன். இந்த 1/4 கிலோ பாசி பயிரில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, முட்டையோடைய வெள்ளைக்கருவு, 4 முட்டையோடைய வெள்ளைக்கருவு, மஞ்சக்கருவெல்லாம் நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன். இது நமக்கு தேவையில்லை, தனியாக வந்து நம்ம பொரிச்சு சாப்பிட்டுக்கலாம். 4 முட்டையோடைய வெள்ளைக்கருவை இதில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு 4 அல்லது 5 நாள் வந்து அப்படியே காய வைக்கணும். நிழல்ல தான் காய வைக்கணும், வெயிலில் வைக்கக்கூடாது. டெய்லி வந்து காயும் போது நீங்கள் இப்படி பரட்டி விடணும், இல்லைனாக்கா அது நல்லா போய் ஸ்டப்பானா பிடிச்சிக்கும். அதனால டெய்லி ஒரு வாட்டி இப்படி பரட்டி விட்டு நல்லா காஞ்ச வாட்டி நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஒரு கொஸ்டின் வரும், நாங்கள் செய்வோம் முட்டை சாப்பிட மாட்டோம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி. இது வந்து நம்ம சாப்பிட போகிறது கிடையாது, இது வந்து பாடி சோப்பு தான். இந்த முட்டைக்கு வந்து வேறு ஆல்டர்னேட் எதுவும் கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க செய்யலாம், இல்லைன்னா பரவாயில்ல, அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்த விஷயம். பட் வந்து இதுக்கு ஆல்டர்னேட்லாம் எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி வச்சு நான் இப்படியே காய வைக்கிறேன். டெய்லி ஒரு வாட்டி பரட்டி போட்டு நல்லா காஞ்ச வாட்டி எடுத்துக்கலாம். இதை வச்சு எப்படி நம்ம சோப் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் ஆயிடுச்சு, நல்லா வந்து காஞ்சிருச்சு. அந்த எக்கு ஒயிட்டு பாசிப்பருப்பு ரெண்டும் சேர்ந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டு இதை அரைக்கணும். அரைக்கும் போது அது கூட வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, நல்லா வந்து ஒரு வாசனையாகவும் இருக்கும், அதே போல் சருமத்துக்கு நல்ல ஒரு பளபளப்பு கொடுக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதான் கஸ்தூரி மஞ்சள். இது வந்து ஒரு 50 கிராம் அளவில் இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். அதே மாதிரி பூலாங்கிழங்குக்கு இன்னொரு நேம் வந்து கிச்சிலி கிழங்குன்னு சொல்லுவாங்க, தக்கோலம்னு சொல்லுவாங்க. இந்த பூலாங்கிழங்கு ஒரு 50 கிராம். இது வந்து நல்ல வாசனையாக இருக்கும், வேறு வாசனையே தேவையில்லை. இது போட்டாலே நல்ல ஒரு பர்ஃப்யூம் வாசம் மாதிரி ஒரு வாசம் அடிக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பியூராக பவுடராகவே கிடைச்சதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம், பியூர் அப்படின்னு தெரிஞ்சா. இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வாங்கி அரைச்சிக்கிறது பெட்ரு. இது ஒரு 50 கிராம், அது ஒரு 50 கிராம். இது கூட சேர்ந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வரும், இந்த பூலாங்கிழங்கு வந்து அதுவுமே தேவையில்லாத முடிகள்லாம் நீக்கும். இது வந்து நல்ல சருமத்துக்கு பளபளப்பும் பொலிவும் நிறத்தையும் கொடுக்கும். பாய் பேபிக்கு யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தாடி மீசையெல்லாம் வளரும் இல்லையா பிற்காலத்தில், இது யூஸ் பண்ணால் தாடி மீசையெல்லாம் வளராமல் போயிடுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. ஆல்ரெடி நான் போட்ட வீடியோலையும் இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பட் இதில் ஒரு விஷயம் என்னன்னா, தேவையில்லாத முடிகளை மட்டும்தான் நீக்குமே. அதாவது பர்த் ஹேர்னு சொல்லுவாங்க, பிறக்கும் போதே பூனை முடி மாதிரி நெத்தியெல்லாம் இருக்கும், அப்புறம் உதிர்ந்துரும். அந்த மாதிரியான ஹேர் தான் நீக்குமே தவிர தேவையான முடியை நீக்காது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைங்களுக்கு புருவ முடி இருக்குது, புருவ முடி போகுமா அப்படின்னா போகாது, ஏன்னா அது தேவையான முடி. அதே மாதிரி தான் ஆண் குழந்தைங்களுக்கு மீச தாடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தான். எங்கள் அப்பா வந்து ஒரு 40-50 வருஷமா மஞ்சள் மண்டி. அங்கே நாங்களாம் வந்து சின்ன பசங்களா இருக்கும்போது போய் உருண்டு பரண்டு விளையாடுவோம். மூஞ்சியெல்லாம் மஞ்சள் தான் பூசிக்கும். நானே என் தம்பிங்கெல்லாம் அப்படி தான் விளையாடுவோம். ஆனால் வந்து தாடி மீசையெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதேமாதிரி அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. மூஞ்சியெல்லாம் மஞ்சள் தான் பூசி கிடக்கும். ஸோ அதனால அந்த பயம் தேவையில்லை, யாருக்கு வேணால் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ இதை வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு, ஃபைன் பவுடராக கிடச்சிருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 250 கிராம் பாசிப்பயிறு போட்டோம். முட்டை வந்து ஒரு 50 கிராம் வச்சுக்கலாம், ஒரு 4 முட்டை 300 கிராம் ஆச்சு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் கஸ்தூரி மஞ்சள், 50 கிராம் பூலாங்கிழங்கு எல்லாம் சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு 400 கிராம் வந்து டோட்டலாக உங்களுக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 400 கிராமுக்கு வந்து 400 கிராம் அளவுக்கு முல்தானி மெட்டி சேர்த்துக்கோங்க. முல்தானி மெட்டி வந்து ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 1/4 கிலோ வந்து ஒரு 15 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி ரேட்டு தான் இருக்கும். இது வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு கல்.
அந்த கல்லை அரைச்சி பவுட்ரு பண்ணுறாங்க. இது நல்ல கலரும் கொடுக்கும், சருமத்துக்கு நல்ல ஒரு பொலிவையும் கொடுக்கும். இதை வந்து 400 கிராமுக்கு 400 கிராம் ஈக்குவலான அளவு, மொத்தமாக எல்லாம் சேர்த்து எவ்வளோ வெயிட் வருதோ அந்த அளவுக்கு முல்தானி மெட்டி இதை வந்து கட்டியாக வாங்கி பவுட்ரு பண்ணலாம். பியூராக கிடைச்சா பவுட்ராகவும் வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம கட்டியை வந்து உடைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு உடஞ்சி வராது. ஸோ பியூரா அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு நீங்கள் பவுட்ரா கிடைச்சா பவுட்ரா கூட வாங்கிக்கலாம். ஒரு பாக்கெட் வந்து 100 கிராம்ஸ், நான் வந்து 4 பாக்கெட் அளவுக்கு இதில் சேர்க்குறேன். குழந்தை பிறந்ததுலேருந்தே இதை வந்து யூஸ் பண்ணலாங்க. எவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பலன் கிடைக்கும். வளர்ந்த பின்னாலேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் வளர்ந்த பின்னால் யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் வந்து கேரண்டியாக சொல்ல முடியாது. மற்றபடி எப்போ வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 வயசு வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். பெரியவங்க யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம். பெரியவங்களுக்கு இன்னும் சில இதெல்லாம் ஆட் பண்ணும்போது பெனிஃபிட் கூட கிடைக்கும். பட் வந்து இதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது, ஆனால் வந்து கொஞ்சம் இருக்கிற கலர் வந்து என்ஹான்ஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா எல்லா பக்கமும் மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா இது பண்ணுங்கள். நல்லா பொதுன்னு தான் இருக்கும், மாவு மாதிரி. நம்ம கரண்டி வச்சு செஞ்சோன்னா அந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் ஆகாது. ஸோ ஹேண்டால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் க்ளவுஸ் வேணால் க்ளவுஸ் கூட போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 100 ml, ஒரு 100 கிராம் 100 மில்லி அளவுக்கு சுத்தமான மரச்செக்கு தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம். கூட வந்து தண்ணி சேர்த்து நம்ம வந்து கோதுமாவெலாம் பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி பதத்தில் பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் பிசையறதுக்கு முன்னாலேயே கொஞ்சம் நல்லா வந்து கலந்துருங்க. ஒன்றோட ஒன்று கலங்காத மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சைடு வந்து அந்த நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணதும் முல்தானி மெட்டியும் நின்று போயிடும் ஒரு சைடு. அதனால் முதல்லையே வந்து நீங்கள் நல்லா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா பிசைஞ்சு இப்படி 1 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. 1 மணி நேரம் வச்சிங்க அப்படின்னா நல்லா ஊறிடும். எப்படி மாவு வந்து ஊற வைக்கிறோமோ அந்த மாதிரி ஊறிடும். எல்லாமே எல்லா இடத்துலையுமே இருக்கணும். அதாவது நம்ம வந்து முல்தானி மெட்டியெல்லாம் ஒரு சைடு, பாசி பயிரெல்லாம் ஒரு சைடு போயிடக்கூடாது. அதுக்காக நம்ம ஊற வைக்கிறது. ஊறினதுக்கு பின்னால் இதை எடுத்து நீங்கள் ஷேப் பண்ணிக்கிங்க. சோப்பு மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப் வச்சு காய வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட இந்த மாதிரி சோப் மோல்டு இருக்குது அப்படின்னா சோப் மோல்டுலேயும் நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். அந்த ஷேப் வந்து கிடைக்கும். சோப் மோல்டு வந்து அமேசான்லேயே கிடைக்குது. நான் லிங்க் வேணால் கீழே தரேன். இப்படி நல்லா சந்தன வில்லை எப்படி நீங்கள் வந்து உருண்டை பிடிப்பாங்க அந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு ஏதாவது ஒரு ஷேப் வந்து நீங்களே உருட்டிக்கலாம். சோப் மோல்டுலாம் தேவையே இல்லை. இப்படி நீங்கள் உருட்டி நல்லா இப்படி தட்டி ஒரு சோப் மாதிரி ஷேப் பண்ணிங்கனாலே போதும். இதெல்லாம் கூட அவ்வளோ வந்து உங்களுக்கு இதாக இருக்காது. இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. ஷேப் பண்ணி ஒரு பிளேட்டில் வந்து நம்ம இதை வந்து நீங்கள் உருட்டினதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்படி ரவுண்டாக ஃபஸ்ட்டு உருட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரே சைஸ் கிடைக்கும். நீங்கள் வெயிட் போட்டு கூட நீங்கள் ஒரே சைஸாக வேணும்னா வெயிட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நான் ரவுண்டாக வில்லையாக உருட்டி வச்சுருக்கேன். பார்க்கறக்கு மைசூர் சாண்டல் சோப் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டிட்டு இதை நம்ம காய வைக்கணும். காய வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டே வந்து நிழலில் காய வைங்க. ஒரு அரை நாள், அதாவது ஒரு 5 to 6 hours நிழலில் காய வச்சுட்டு கொஞ்சம் ஈரம் உணர்ந்த பின்னால் வெயிலில் காய வைங்க. கண்டிப்பாக வெயிலில் காய வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாது. செஞ்ச உடனே கொண்டு போய் வெயிலில் வச்சிட்டிங்கன்னா வெடிப்பு வரும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5-6 மணி நேரம் நிழலில் வைக்கும்போது லேசாக வெடிச்சதுன்னா ஸ்பூனால் அதை வந்து நீங்கள் அப்படியே வந்து வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா அந்த வெடிப்பு வந்து காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் வெயிலில் கொண்டு போய் காய வச்சுருங்க. வெயிலில் வந்து எத்தனை நாளைக்கு காய வைக்கணும்னா டெய்லி ஒரு 2 to 3 hours வெயிலில் வைங்க. அந்த மாதிரி ஒரு 3-4 நாள் காய வச்சிட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும். வெயில் கம்மியாக இருக்குதுன்னா 10 days வரைக்கும் காய வைக்க வேண்டியிருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக காஞ்சிடணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும், இந்த மாதிரி செய்யும்போது முட்டை வாடை வராதா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. முட்டை வாடை வராதுங்க. ஆனால் ஃபங்கஸ் வச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாடை வரும். ஏன்னா இது வந்து வெயிலில் காய வைக்கல அப்படின்னா ஃபங்கஸ் வந்துடுங்க. ஃபங்கஸ் வந்துருச்சுன்னா அந்த பூஞ்சைக்காலான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி வந்து உள்ள லைட்டாக ஃபார்ம் ஆனால் கூட உங்களுக்கு வந்து இந்த ஸ்மெல் சேஞ்ச் ஆயிரும். ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் வந்து நல்லா காஞ்சிருச்சுன்னா பேட் ஸ்மெல் வராது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோப் எடுத்தீங்க அப்படின்னா 1 weekக்குள்ளே காலி பண்ணிடுங்க. அதனால சின்னதாக வில்லைகளை வந்து சின்னதாக 1 week மட்டும் வர்ற மாதிரி நீங்கள் வந்து ஷேப் பண்ணிக்கோங்க. அப்போது 1 weekல வந்து அது காலி ஆயிரும். ஏன்னா அதுக்கு மேலே நீங்கள் ஈரம் பட்டு வைக்கும்போது
ஃபங்கஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. இது எவ்வளோ நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இதை வந்து நீங்கள் வந்து ஒரு 3 months வரைக்கும் வச்சுக்கலாம், வெளியவே வச்சுக்கலாம். ஆனால் வந்து காத்தோட்டமாக வச்சுருக்கணும். கப்புன்னு மூடி வச்சிங்க அப்படின்னா ஈரப்பதம் ஒரு துளி இருந்தாலும் ஃபங்கஸ் வந்துடும். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். முட்டை சேர்க்காமலும் இதே மாதிரி செய்யலாம். நம்ம அந்த ஒரு சின்ன பெனிஃபிட் மட்டும்தான் போகும். மற்றபடி நீங்கள் முட்டை சேர்க்காம செஞ்சீங்கன்னா நீங்கள் 1 year வரைக்கும் கூட வச்சுக்கலாம். நமக்கு வந்து ஈரம் பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை வராது. அதனால இப்போ முட்டை சேர்த்துருக்கிறதுனால பேபிக்காக செய்கிறதுனால நம்ம இவ்வளோ ப்ரிகாஷனாக இருக்கிறோம். ஏன்னா வந்து ஒரு சின்ன ஃபங்கஸ் வந்தால் கூட அலர்ஜிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காத்தோட்டமாகவே வைங்க. ப்ரிசர்வ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு டப்பாவில் போட்டு, ஒரு ஓட்டை இருக்கிற மாதிரி டப்பாவில் போட்டு ப்ரிசர்வ் பண்ணுங்க. யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் எடுத்துகிட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டோம்னா ஏதாவது டஸ்ட் இருந்தால் கூட போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெயில வச்சு காஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 2-3 days காஞ்சதுன்னா இன்னும் நல்லா ட்ரை ஆயிரும். பட் நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பார்க்கலாம். கெட்டியாக தான் இருக்குங்க. நல்லா பார்த்தீங்கன்னா இப்படி போட்டால் கூட ஒன்றும் ஆகாது. அந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். அந்த மாதிரி காய வச்சிடணும் நம்ம. இப்போ இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ஒரு சோப் எடுத்து பார்க்கறதுக்கு சின்ன சின்ன வெடிப்புகள் இருக்கும். அந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்காது. பட் ஆனால் வந்து உடையவே உடையாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நான் ஒரு சோப் எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் அதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சிக்கிறேன். சோப்பு வந்து அப்படியே தான் இருக்குது. கொஞ்சம் தான் உரையுது, ரொம்ப உரையில, கொஞ்சம் தான் உரையுது. பட் வந்து அந்த yellowish வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருது. போட்டுட்டு நான் இதை அங்கே வச்சிட்றேன். நுரை வருமா அப்படின்னா நுரையெல்லாம் வராதுங்க. பட் ஆனால் அந்த சோப்பினஸ் ஃபீலிங் வரும். அதுக்கு தான் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்க்குறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த முல்தானி மெட்டி அப்படிங்கிறது வந்து ட்ரை ஆக்கும் ஸ்கின்னை. அது ட்ரை ஆக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்க்குறது. தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்த விஷயம். சப்போஸ் உங்களுக்கு வந்து பேபிக்கோ உங்களுக்கோ ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா தேங்காய் எண்ணெயோட அளவை வந்து நீங்கள் கொஞ்சம் கூட்டிக்கலாம். 100 ml அப்படிங்கிறது இன்னொரு மடங்கு சேர்த்து 200 ml ஆக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து ஷேடோ உள்ளது. இப்போ பாருங்கள், கையை வந்து வாஷ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு நம்ம உடனேலாம் ரிசல்ட்லாம் தெரியாது. ஜஸ்ட் நான் கையை வாஷ் பண்ணேன். நல்லா அழுக்கெலாம் நல்லா போயிடுச்சு. சூப்பராக கை வந்து நல்லா ஒரு இதாக இருக்குது, மாய்ஸ்சராகவும் இருக்குது. அதே சமயத்தில் ட்ரை ஆகாமல் அதே சமயத்தில் சுத்தமாகவும் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் லாஸ்ட் சான்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. Jhansi பாத்ரூம் கிளீனர். பாத்ரூம் தரைகளில் இருக்கும் அழுக்கு, கிருமிகள், துர்நாற்றம் மற்றும் கரைகளை போக்கி சுத்தமான சுகாதாரமான சூழலை தரக்கூடியது. இப்பொழுது எல்லா ஊர்களிலும் எல்லா சூப்பர் மார்க்கெட், மளிகை கடைகள் மற்றும் ஃப்ரீ டோர் டெலிவரி ஆப்ஷனுடன் ஆன்லைனிலும் கிடைக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு www.askjhansi.com பாருங்கள்.